இதுவரையில் நீங்கள் கிரீன் அண்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கின்ற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அதன் அருகே வருகின்ற ஆல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளவும். ஏனென்றால் நான் புத்தம் புதிதாக பதிவேற்றம் செய்யப்படும் காணொளிகள் உங்களுக்கு என்று குறுஞ்செய்தியாக வந்துவிடும். பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். வாகனங்களில் வர்ணம் பூசுதலை மாற்றி ரசாயன பூசுதலாக எவ்வாறு மாற்றப்படுகிறது? தமிழகத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரியில் ஜெயஜோதி பப்பிங் ஒர்க்ஸ் என்ற கடையில் இருந்து இந்த காணொளியை பதிவு செய்கின்றோம். ஹோண்டா யூனிகான் 150 cc கொண்ட வாகனத்தை வைத்திருப்போரா நீங்கள்? இந்த காணொளியை முழுமையாக காணுங்கள். நாம் வைத்திருக்கின்ற 2 சக்கர வாகனங்களில் வர்ணம் அடிக்கடி உதிர்ந்து கொண்டே இருக்கின்ற இடம் 2 கைப்பிடி அருகே உள்ள வேகமாற்றி நெம்பு விசை உலோகமும் வாகனத்தின் பின்புறத்தில் உள்ள பாதுகாப்பு உலோகமும். நாம் எத்தனை முறைதான் வர்ணங்கள் பூசினாலும் மீண்டும் மீண்டும் உதிர்ந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் எல்லா வாகனங்களிலும் இந்த சிக்கல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக ஹோண்டா யூனிகான் 150 cc கொண்ட 2 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வாகனமாக இருந்தாலும் இந்த வர்ண உதிர்வு ஒரு பழைய வாகனம் போன்ற தோற்றத்தை கொடுத்துவிடும். அரைகுறையாக ஒட்டி கொண்டிருக்கின்ற வர்ணங்களை முழுமையாக நீக்கிவிட்டு வர்ணங்கள் ஏதும் பூசாமல் அந்த உலோகத்தின் மீது லேசான ரசாயன கலவை பூசப்பட்டு வெளி நிறத்திற்கு மாற்றப்படுகிறது. இதன் மூலம் வர்ண உதிர்விற்கு ஒரு முழுமையான தீர்வு எட்டப்படுகிறது. இந்த இடத்தில் வாகன உலோகங்கள் மட்டுமல்லாமல் செம்பு, பித்தளை, சில்வர் போன்ற உலோக பொருட்களையும் புதிதாக நிறமிட்டு தருகின்றார்கள். இந்த கடையின் உரிமையாளர் பாபு அவர்கள் தனது அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். உங்கள் பேர் சொல்லுங்க. ஜி பாபுங்க. லாரி வருஷம் எஃப்சி பண்ணுவாங்க. முன்னாடி வர கிரில் நேம் போர்டு பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்கணும்னா பழைய பொருளை புதுப்பித்து தருவேன். நேம்லாம் அழிச்சிட்டு மீதி 2 வீலர் டூம் கிராசிங் புல்லட் பப்பிங் பண்ணி கொடுக்குங்க. புல்லட் பப்பிங், பித்தளை, ஸ்டீல், அலுமினியம், செம்பு எல்லாமே புதுப்பித்து தருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பழைய நிலைமையில் இருக்கிற பொருளை வந்து புதுப்பித்து தருவீங்க, புதுசாக இருக்கிற மாதிரி பண்ணி தருவீங்க. அது வந்து இதெல்லாம் மொய் வைக்க வரப்போங்க. இதை மொய் வைக்க அனுப்புகிறாங்க. அவங்களால வசதி இல்லாதவங்க மொய் வைக்கிறாங்க. ஓ, பழைய இதை கொடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பப்பிங் பண்ணால் புதுசாகிடுது. புதுசாகிடும். பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்குவாங்க. இல்லைன்னா வெவ்வேறு என்ன மாதிரி என்ன இதுக்கெல்லாம் பண்ணுறீங்க? அவ்வளோதாங்க. லாரி, பஸ்ஸு சம்மந்தப்பட்டது. விலங்கு ஐட்டங்க, விலங்கு ஐட்டம் போயிடுது. அதிகம் பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்குறவங்க வசதி இல்லாதவங்க பழைய பொருட்களை கொடுத்து புது பொருளாக மாற்றி அவங்க வந்து இப்போ சீதனமாக கொடுத்துக்கிறாங்க. அது சரி சரி. எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க? 90லேருந்து 1990லேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க. 90 வேலைக்கு வந்தேன். 90 வேலைக்கு வந்தீங்க. இப்போ நீங்களே கடை வச்சுருக்கீங்க? நான் தனியாக வச்சு வந்து 2003. 2003. சரி. உங்கள் கேள்விகளையும் பதில்களையும் கீழே உள்ள கட்டத்தில் பதிவிடுங்கள். எது போன்ற காணொளிகள் வேண்டுமென்றும் சொல்லுங்கள். நான் பதிவேற்றம் செய்ய தயாராக இருக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த காணொளியை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.